சண்டி ஹோமம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோமம். அம்பாளை குறித்து செய்யக்கூடியதான ஒரு ஹோமம். தேவி மாஹாத்மியம் அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல வரக்கூடியதான 13 அத்தியாயங்கள், சப்தசதின்னு சொல்றது, 700 ஸ்லோகங்கள். அதே மகாமந்திரமாக கூறப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகங்களை கூறி அவிர்பாகங்கள் அம்பாளுக்கு கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹோமத்துக்கு தான் சண்டி ஹோமம் அப்படின்னு பேரு. சண்டிகா பரமேஸ்வரிய அங்க பூஜிக்கிறா. அதனால அதுக்கு சண்டி ஹோமம் அப்படின்னு பேரு. சண்டி ஹோமத்தை சரத்காலத்துல இந்த நவராத்திரி புண்ணிய காலங்கள்ல பண்றது ரொம்ப விசேஷம். சரத்காலே மகாபூஜா கிரியதே யாச்ச வாரிஷிகி அப்படின்னு அங்கேயே தேவி மகாத்மத்திலே வந்திருக்கு. அதுலயும் இந்த நவராத்திரி 9 நாட்களுக்குள்ள பண்றது ரொம்ப விசேஷம். அதுலயும் இந்த தேவி மகாத்மிய பாராயணம் ஒவ்வொரு நாளும் இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்து ஏதோ ஒரு நாளைக்கு ஹோமம் பண்ணலாம், அல்லது 9 நாட்களும் ஹோமம் பண்ணலாம். 9 நாட்களும் பாராயணம் செய்து 9 நாட்களும் ஹோமம் பண்ணலாம், அல்லது பாராயணங்கள் செய்து ஏதோ ஒரு நாட்கள் ஹோமம் பண்ணலாம், அல்லது ஒரு நாள் ஹோமம் மட்டுமாவது செய்யலாம். ஏதோ ஒன்றையாவது நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும், அல்லது எங்க நடக்கிறதோ அங்க போய் கலந்து கொள்ளவாவது வேண்டும். அதுல விசேஷமாக அஷ்டமியாஞ்ச சதுர்தஷ்யாம் நவம்யாம் சைகச்சேதசா ஸ்ரோஷ்யந்தி சைவயே பக்தியா மம மாஹாத்மியம் உத்தமம் அப்படின்னு அம்பாளே சொல்றா. அஷ்டமி திதி, நவமி திதி, சதுர்தசி, இந்த திதிகள்ல சண்டி ஹோமம் பண்றது ரொம்ப விசேஷம். பாராயணம் பண்றதும் ஹோமங்கள் பண்றதும் ரொம்ப விசேஷம்னு அம்பாள் கூறிய பிரகாரம் இன்றைய திதிகள்ல ஏதோ ஒரு திதியில ஹோமங்களை செய்து ஹோமங்கள்ல கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை நாம் அடைவோமாக.